பிரைஸ் த லார்ட். 3 நிமிடம் 3 வசன பகுதிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு மன மகிழ்ச்சி. மன மகிழ்ச்சி என்பது எல்லாருக்கும் வேண்டிய ஒரு மிக மிக பொக்கிஷம் இல்லையா? அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை இன்றைக்கு என்னென்ன காரியத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை காட்டிலும் எதிலே பெற்றுக்கொள்வோம் என்பதுதான் மிக அவசியமாக இருக்கிறது. அது வேதாகமத்தில் நாம் ஒரு சில வசனங்களை இன்றைக்கு தியானிக்கலாம். சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்றைக்கி பாருங்கள், சபைக்கு போகணுன்னாலே யோசிக்கிற ஒரு விசுவாசிகள் ஆகிட்டோம். காலைல எழுந்து கிளம்பணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதை காட்டிலும் உலகத்தோட கமிட்மெண்ட்டில் அதிகமாக ஈடுபட ஆரம்பிச்சிடும். ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே ஒரு பக்தன் சொல்கிறது எவ்வளோ ஆசீர்வாதமான விஷயமாக இருக்கிறது பாருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவார்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மனமகிழ்ச்சியாக இருக்காங்களாம். எவ்வளோ மனமகிழ்ச்சி பாருங்கள். அதனால் சர்ச்சுக்கு போகிறதுக்கு மனமகிழ்ச்சியோடு போங்க, அது உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும். அடுத்த வசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 119:77 நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அடுத்த மனமகிழ்ச்சி எதுவாக இருக்க வேண்டும் என்றால் பைபிள், வேதம் இல்லையா? இன்றைக்கு வேதம் ஒரு பொக்கிஷம் தான். அதில் இல்லாத ஆசீர்வாதங்களே கிடையாது. அது ஒரு வழிகாட்டி. நானே வழியும் சத்தியம் ஜீவமாக என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த வேதாகமத்தில் அநேக வழிகாட்டிகளை வைத்துள்ளார். ஏனென்றால் இதுதான் நம்மளை வழி நடத்தும். நம்ம எந்த நேரத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்ற அறிவை கொடுக்கக்கூடிய இந்த வேதாகமும் ஒரு பொக்கிஷம் தானே. அதனால தான் இந்த பக்தன் சொல்கிறாரு, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அதே 192 வசனம், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இல்லாதிருந்தால் நான் அழிந்து போயிருப்பேன். பாருங்கள், அப்போ எவ்வளோ ஒரு வைராக்கியம் அந்த வேதத்தின் மேலே பற்றுதல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த உலகத்தில் வாழும் மட்டும் இந்த வேதம் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம், இந்த வேதம் தான் நம்மளுக்கு வழிகாட்டு என்பதை இருதயத்தின் ஆழத்தில் நீங்கள் எழுதி கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் இருக்கிறது, சங்கீதம் 1 நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இரவும் பகலும் உங்களுடைய வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. அதனால் இந்த வேதத்தை கெட்டியமாக பிடிச்சிங்க, ஆலயத்துக்கு போகிறத கெட்டியமாக பிடிச்சிங்க, நேரத்துக்கு போகிறத உங்களுடைய வாழ்க்கையில் கெட்டியமாக பிடிச்சிங்க. அது உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களை சீர்படுத்தும், உங்களை பலப்படுத்தும். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.